வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இது எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற டேட்டாவில் நிறைய கம்பெனிகள் வந்து ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டா வந்து அதாவது ஒரு கம்பெனி 2 கம்பெனி இல்லை, இவ்வளோ இந்த லிஸ்ட்டு பாருங்கள். ஸ்டாக் அண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியூஸ் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனி 60 கம்பெனிக்கு லிஸ்ட்டு வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூடியூபுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன். அதாவது கம்யூனிட்டி டேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து போடுறேன். அங்கே போய் நீங்கள் வந்து பாருங்கள். இதில் ஹைலைட்டடான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பாத்திரம் வந்து மிகப்பெரிய ஆர்டர் வந்து எடுத்துருக்குறாங்க. அது வந்து 2400 கோடிக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பாசிட்டிவ். அதே மாதிரி ரயில்டெல் பார்த்தீங்கன்னா 42 கோடிக்கான ஆர்டர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் ஆர்டர் எடுத்த கம்பெனிகளே நிறைய கம்பெனிகள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் வந்து அவங்களோட கல்ஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கனால ரெடிங்டன் தொடர்ந்து இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி வந்து அக்யூமுலேஷன் பண்ணுறவங்க தான் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்சைடர் ட்ரேடிங்கில் வந்து என்சிசி நமக்கு வந்து இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு. எம்எஸ்பி ஸ்டீல் பவர் இன்சைடிங் ட்ரேடிங் நடந்திருக்கு. ப்ரைஸ் பேண்ட் சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை. ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க் விட்டு வெளியே போன கம்பெனியில் தான் ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு. மற்றபடி எதுவும் புதுசாக ஆட் பண்ணலை. அது இல்லாமல் செக்யூரிட்டியோடைய பேன் பீரியடில் செயில் அண்ட் சம்மான் கேபிட்டல் இது ரெண்டுமே வந்து தொடர்ந்து செக்யூரிட்டிஸோட பேன் பீரியடில் இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். செக்யூரிட்டி பேன் பீரியடில் வந்து வரக்கூடிய நிறுவனங்கள் புதுசாக இப்போ செயிலும் சமான் கேபிட்டலும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. இது இல்லாமல் புதுசாக வேறு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனியில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கா, ஃபியூச்சர்ஸில் என்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த செக்யூரிட்டி பேன் பீரியடை வச்சே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது என்எஸ்சி வெப்சைட் போனதுமே இந்த ஒரு டேட்டா வரும். கோல்டு 10 கிராம்ஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இது வந்து எம்சிஎக்ஸில் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்எஸ்சிலேயே வந்து கோல்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கமாடிட்டிக்கு போகாமல் எம்சிஎக்ஸுக்கு போகாமல் என்எஸ்சிலேயே வந்து கோல்டு 10 கிராம்ஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான். நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக இதை பற்றி போட்டிருக்கேன். கோல்டு ஸ்பேஸ் விட்டு 10 அதை டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் அந்த கோல்டு 10 கிராம்ஸ் வந்து காமிச்சிடும். ஓகே. கோல்டு ஸ்பேஸ் 10 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் வந்து கல்பாத்திரம் சொல்லியிருந்தேன் இல்லையா 2400 கோடிக்கு. அதே மாதிரி டைம் டெக்னோபிளாஸ்ட் வந்து 115 கோடிக்கான ஆர்டரை வந்து எடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் ஹைலைட்டடான விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பைரி டே ஒரு மேஜர் ரீசன். இந்த எக்ஸ்பைரி டேவோட இம்பேக்ட் வந்து நேற்றுக்கு 2 மணிக்கு மேலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகேவா? நேற்றுக்கு 2 மணிக்கு மேலேயே வந்து கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே ஏற்றம் கொடுத்தது. இன்றைக்கும் வந்து காலையிலேருந்து ஆனால் ஹைலி வாலடைலாக இருக்குது. தயவுசெய்து இண்டெக்ஸில் ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக இருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கிற இடத்துக்கு வந்து போக மாட்டேன். எனக்கு கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் போதும், கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் போவேன். ஸோ அதனால் ரிஸ்க் இல்லாத இடத்த வந்து பார்க்குறவங்க இந்த மாதிரி மார்க்கெட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ரெண்டாவது வந்து இந்த டெக்னிக்கல் வந்து ரிவர்சல் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்றைக்கி. அதுதான் மேஜர் இன்றைக்கி வந்து ரேலி வர்றதுக்கு காரணம். ஏன்னா நிஃப்டியை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், துல்லியமாக S1 தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்து தயாராக இருக்கும். ஓகே. அது ஒரு மேஜர் ரீசன். ரெண்டாவது எஃப்ஐஐ வந்து ஷார்ட் அடிக்கிறாங்கல்ல, அது வந்து இன்னமும் ஷார்ட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மூணாவது விஷயம் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய டேங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக வழி விட்டுட்டாங்க மற்ற நாடுகளுக்கு. அது வந்து என்னென்னா அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து நமக்கு, அதாவது க்ரூடு அதனால் வரக்கூடிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன், க்ரூட் ஆயில்னால் வரக்கூடிய எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எல்லாமே வந்து தடுக்கப்பட்டுருச்சு. இது ஒரு ரிலாக்ஸ். ஸோ இதனால் நமக்கு வந்து மார்க்கெட் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகுது, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஏறுதே தவிர இன்னும் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகலை. ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற இண்டிகேஷனில் தான் வந்து நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஏறுது இறங்குது. காலையிலேருந்து பயங்கர வாலடைல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 12 புள்ளிகளில் வந்து நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 100 புள்ளிகள் இருந்தது. அப்புறம் 50 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருந்தது நிஃப்டி. அப்புறம் ஒரு 50 புள்ளிகள் மேலே ஏறிச்சு, திருப்பி 12 புள்ளிகளில் இறங்கி இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்ருக்கு. ரொம்ப வாலடைலாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க.
ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட்டாக இருக்குது. அதனால் அதில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். கான்ட்ராக்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கால் ஆப்ஷன்ஸும் வந்து பெரும்பாலும் இறங்கிக்கிட்டே இருக்குது, புட் ஆப்ஷனும் வந்து பெரும்பாலும் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட்டாக இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்கள்ல, 2 பக்கமும் செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட்டாக இருக்குது. இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிற மார்க்கெட்டாக இருக்குது. அவங்களுக்கு மோஸ்ட்லி ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் அதிகம், நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதனால் லாபமும் கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இது இல்லாமல் நமக்கு இப்போது மார்க்கெட்டோட சூழ்நிலை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாக் ட்ரேட் ஆகிறது வந்து 3097 ஸ்டாக் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் அட்வான்சஸ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி பாசிட்டிவில் 1927 கம்பெனிகள் வந்து அட்வான்சஸில் இருக்குது. டிக்ளைன் பார்த்திங்கன்னா 1079 கம்பெனிகள் டிக்ளைன் ஆகியிருக்கு. இன்றைக்கும் வந்து 52 வாரம் ஹையில் வந்து 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம என்டிடிவியில் போய் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டாக்ஸை போய் இப்போ பார்த்துருவோம். இப்போது நீங்கள் ஒரு சார்ட் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சார்ட்டில் பாருங்கள். இது வந்து நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டு. ஓகே, நிஃப்டியோடைய வீக்லி சார்ட். இதில் நமக்கு வந்து 1 2 3 4 5 இது 6வது வாரம். 5 வாரமாக வந்து நிஃப்டி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகே, எந்த ரெசிஸ்டன்ஸுமே பிரேக் பண்ணல, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாரமும் இப்போ வரைக்கும் பிவட் பாயிண்ட்டில் தான் நிற்கிதே தவிர பிவட் பாயிண்ட்டை தாண்டி ரெசிஸ்டன்ஸுக்கெலாம் போகல. இந்த வாரம் ஒரே ஒரு நாள் நேற்றுக்கு மட்டும்தான் வந்து ரெசிஸ்டன்ஸை டெய்லி கேண்டலில் வந்து அந்த டெய்லியோடைய சார்ட் இருக்கும்ல, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சார்ட் வரும். அதாவது 1 டேக்கு அந்த 1 டே மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சே தவிர வீக்லியில் கூட நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணலை ரெசிஸ்டன்ஸாக. அதனால் அந்த 1 டேவை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்சல் அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ ஸ்டில் வந்து இது டவுன் சைடுக்கான ஒரு இண்டிகேஷனையே தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டேட்டா வந்து செக்டார் டேட்டா. செக்டார் டேட்டாவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். செக்டார் டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கிற அந்த சின்ன சின்ன டாப் கைனர்ஸ் 52 வீக் ஹையில் இருக்கிற என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியமாக இருக்கும். ஸோ டாப் கைனரை பொறுத்தவரை இன்றைக்கி ஜோதி சிஎன்சி, டேட்டா பேட்டர்ன், ஏஐஏ இன்ஜினியரிங், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் அலுமினியம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, கல்பதர் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் ரெடிங்டன், புனவாலா ஃபின்கார்ப் இதெல்லாம் வந்திருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜோதி சிஎன்சி, டேட்டா பேட்டர்ன், ஏஐ இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் 52 வீக் ஹையில் இந்த டயத்தில் நமக்கு இருக்கிறது இப்கா லேப்ஸ், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் இது ரெண்டும் இருக்குது. அது சார்ட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸும் இப்கா லேப்ஸும். ஏன்னா பெருசாக இறங்கி வந்து இந்த 52 வாரமாக வந்து அப்படியே சைடு வேலை போச்சுன்னா அப்போ கூட வந்து இந்த 52 வீக் லிஸ்ட்டில் வந்து வந்துடும் ஸ்டாக்ஸ். 52 வாரமாக ஏறாமல் இருக்கிற பங்குகளும் 52 வீக் ஹையில் வந்து அப்படியே கொஞ்சோண்டு ஏறினா கூட ஹை இருக்கிற மாதிரி காமிச்சிடும், இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் நீங்கள் சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெட்டராக இருக்காது. அதனால் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது. 5 ஸ்டார் பிஸ்னஸ் இன்றைக்கி போர்ட் மீட்டிங் இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட் மீட்டிங்கில் ஆர்இசி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பவர் ஃபினான்ஸும் 5 ஸ்டார் பிஸ்னஸும் இருக்குது. அப்புறம் ஏஞ்சல் ஒன் வந்து 2வது இன்டரிம் டிவிடெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் இல்லை. 19ஆம் தேதி மார்ச் வந்து நமக்கு சம்வர்தனா மதர்சன் சுமி, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி இது ரெண்டுமே வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது. போர்ட் மீட்டிங்னா மோஸ்ட்லி டிவிடெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது செக்டார் டேட்டா பார்த்துருவோம். இப்போது இந்த செக்டார் டேட்டாவில் பாருங்கள், இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சிஎன்எக்ஸ் மெட்டல் வந்து 1.29% ஏறி இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட் 1.14% ஏறி இருக்குது, டிஃபென்ஸ் ஏறி இருக்குது, ஆட்டோ மீடியாலாம் ஏறி இருக்குது. ஏறாத செக்டார்னால் ஐடி செக்டார் ஏறலை, பிஎஸ்யூ பேங்க் ஏறலை, டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏறலை, சிஎன்எக்ஸ் எஃப்எம்சிஜி ஏறலை, ஆயில் இதெல்லாம் ஏறலை. ஸோ ஒன்றும் பாசிட்டிவில் நமக்கு அட்வான்சஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும் ஆனால் ரொம்ப வேல்யூவாக வந்து தெரியல. இது வந்து ஒரு வேலிடாக தெரில, புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக 10%லாம் ஏறின ஸ்டாக்ஸ்லாம் எதுவும் வரல. ஓகே, நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஒமேக்ஸ், எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது ரெண்டும் கொஞ்சம் 8%, 10%, 12% வந்திருக்கு. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 8%, ஒமேக்ஸ் வந்து
12% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ரொம்ப பெரிய ஏற்றம்லாம் வந்து கொடுக்கல. ஒரு புல்லிஷ்க்கு போகிற அளவுக்கு வந்து மார்க்கெட்டை டைரக்ஷன் திருப்புற மாதிரி எதுவும் வந்து நமக்கு டேட்டா கிடைக்கல. அதே மாதிரி இடிஎஃப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில்வர் பீஸ் வந்து 3%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருச்சு. ஏன்னா நேற்றுக்கு 3%க்கு மேலே இறங்குச்சு, இன்றைக்கி 3% வந்து சில்வர் பீஸ் ஏற்றம் கொடுத்துருச்சு. கோல்டு பீஸை பொறுத்தளவில் இன்னும் 1% கூட ஏறலை, கோல்டும் இறங்கிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. மற்ற எல்லா இடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருக்குது, எதுவும் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்கல. நார்மலாகவே இடிஎஃப் வந்து 1% தான் வந்து கொடுக்கும் ஒரு நாளைக்கு, 1%லேருந்து 1.5% வரைக்கும் கொடுக்கும். இன்றைக்கி வந்து மோத்திலால் ஓஸ்வால் கேபிட்டல் மட்டும் வந்து 1% கொடுத்துருக்கு. டிஃபென்ஸ் மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் வந்து ஒரு 0.8% கொடுத்துருக்கு. ஆட்டோ பீஸ் ஒரு 0.8% வரைக்கும் கொடுத்துருக்கு. மற்றபடி லிக்விட் பீஸு, பிஎஸ்யூ பேங்க் பீஸு, ஷாரியா பீஸ், டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, நிஃப்டி பீஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து டவுனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பைரி டேல நான் வந்து செகண்ட் ஹாஃபில் என்னோடய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, எப்படியும் எக்ஸ்பைரி டேல செகண்ட் ஹாஃபில் வந்து இன்றைக்கி இறங்கிடுன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். எக்ஸ்பைரி டேனால புதுசாக வந்திருக்கிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலோ அல்லது கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலோ போக வேண்டாம். ஆப்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டில் வந்து 2 பேர் வின் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வின் பண்ணுவாங்க. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் லேட்டாக ஆனாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வின்னிங் பொசிஷன்லாம் இருப்பாங்க. ட்ரேடர்ஸ் வந்து மேக்ஸிமம் பணத்தை வந்து நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்சமான லாபமாக இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் சைடு வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். நான் இதை வந்து 8 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்களே எடுத்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ப்ரீமியமும் மோஸ்ட்லி கரைஞ்சிக்கிட்டே தான் வரும் அவுட் ஆஃப் த மணியில். இது பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, ஓகேவா? மேக்ஸிமம் ஆப்ஷன் செல்லிங்கில் அவுட் ஆஃப் த மணியில் எல்லாமே கரைஞ்சி ஜீரோவில் போய் நிற்கும். அதனால் செல் பண்ணி அந்த ஜீரோவை கவர் பண்ணி எடுப்பாங்க, அந்த ப்ரீமியமை வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா, நமக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளோதான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அல்லது அந்த பிளானோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு போகலாம். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு இறங்குனா ஒன்றும் பெருசாக போகாது. உங்கள் கேபிட்டல் நீங்கள் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 5,000 தான் போகுது. ஏறினா எவ்வளோ வேணாலும் ஏறலாம். அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னா, என்ட்ரி பாயிண்ட் மட்டும் ரொம்ப கவனமாக எடுக்கணும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன் பையிங்கில் போகணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து அப்படியே லேர்னிங்கில் வந்துகிட்டே இருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டான வாலட்டிலிட்டியில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டுக்கோ அல்லது ரெக்கவரிக்கோ வந்து ஒரு மெயின் இண்டிகேஷன் எதுவுமே வரல. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வார் நியூஸை பொறுத்தளவில் ட்ரம்ப் வந்து வார்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னி வரைக்கும் ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியல, நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எதை நம்புறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஒரே ஒரு ரிலாக்ஸ் என்னென்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து சில நாடுகளுக்கு அவங்களுடைய க்ரூட் ஆயில் வந்து வெளியே போயிடுது, கப்பல் வெளியே போயிடுது. அது ஒன்று மட்டும் தான் ரிலாக்ஸாக இருக்கே தவிர வேறு எதுவும் ஒன்றும் ரிலாக்ஸ் ஆகலை. அதனால் வெயிட் பண்ணுவோம். நான் வந்து அந்த ஹிஸ்ட்ரி டேட்டா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டேட்டா இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். சரி, அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி எப்படியாவது அந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, பழைய சார்ட் நிஃப்டியில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஐடியா கிடச்சிரும். அதை வந்து நம்ம பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் தெளிவாக. அதை மட்டுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.